செய்ய வேண்டிய பொருட்கள்: வெங்காயம் 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், புதினா தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், பே லீஃப் 1, பட்டை 2, ஏலக்காய் 2, அந்த நட்சத்திரம் ஒரு 3 எடுத்திருக்கேன், கிராம்பு 3-4 எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ப்ரான் தேவையான அளவு எடுத்திருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், பே லீஃப், பட்டை, ஏலக்காய் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கினாதான் பிரியாணி டேஸ்டாக இருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தேவையான அளவு புதினா, பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலருங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூன். தேவையான அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அரிசி ஒட்டாமல் இருக்கும். லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி பொன்னி எடுத்திருக்கேன், அதனால நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதிச்சோன்னா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாங்க நல்லா கொதிக்கட்டும். ரைஸ் போட்டுக்கலாம். புதினா இலை போட்டு பாருங்க வியூவர்ஸ், எப்படி ரெடி ஆகிட்டு பார்க்கலாம்.
நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். எறா பிரியாணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேட்டரில் மாற்றிக்கலாம்.